அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் மனம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறதா? சிறிது சிந்தித்து பாருங்கள், யோசனை செய்து பாருங்கள். நம்மள் மனம் நாம் சொல்வதை கேட்டு நடக்கிறதா? கிடையவே கிடையாது. உங்கள் மனம் உங்கள் சொல்படி நடப்பது இல்லை. உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்படுவதில்லை. உங்கள் மனம் உங்கள் பேச்சை கேட்பதில்லை. அது சுதந்திரமாக செயல்படுகிறது. அது தன் விருப்பம் போல் அது செயல்படுகிறது. அதனுடைய விருப்பத்திற்கு தான் நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து வருகிறீர்களே தவிர உங்கள் மனம் உங்களுக்கு அடிமையாக இருப்பது இல்லை. ஒரு நிமிடம் உங்கள் மனம் இதை செய் என்று சொல்கிறது, அடுத்த நிமிடம் உங்கள் மனம் இதை செய்யாதே என்று சொல்கிறது. இல்லையா? ஒரு நிமிடம் நான் பேசியது தவறு என்று மனம் சொல்கிறது, அடுத்த நிமிடம் நாம் பேசியது தவறு ஒண்ணு இல்லை, எல்லாரும் பேசுறாங்க அது போல பேசணும், அது எப்படி தவறாயிடும்? உங்கள் மனமே சொல்கிறது. ஒரு நிமிடம் உங்கள் மனம் இது செய்தது தவறு என்று சொல்கிறது, அடுத்த நிமிடம் இது தவறு இல்லை, பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு சொல்லுது. உங்கள் மனம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது இல்லை. இதுவரைக்கும், இன்று வரைக்கும், இப்போது வரைக்கும் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ, உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ, உங்கள் மனம் எதை செய்கிறதோ அதைத்தான் நீங்கள் செய்து வருகிறீர்களே ஒழிய உங்கள் விருப்பம் போல் உங்கள் மனம் செயல்படுவதில்லை. மனத்தினுடைய விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். மனம்தான் என்ன பண்ணுதுன்னா ஐம்புலன்களின் வழியாக உங்களை ஆட்டி படைக்கிறது. அந்த மனம்தான் பார்க்குது, கேட்குது, பேசுது, செய்யுது, சாப்பிடுது எல்லாம். உங்க மனம் எதை விரும்புதோ அதை தான் நீங்க சாப்பிட்றீங்க. உங்க மனம் எதை விரும்புதோ அதை தான் நீங்க பார்க்குறீங்க. உங்க மனம் எதை விரும்புதோ அதை தான் நீங்க கேட்குறீங்க. உங்கள் பேச்சு பிரகாரம் உங்கள் மனம் செயல்பட்டு இருந்தால் இன்று வரை உங்களை போல் சாதித்தவர்கள் இவ்வுலகில் கிடையாது. அவதாரங்கள் பல பேர் சொல்றோம் நம்ம, இல்லையா? ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், ரமண மகரிஷி, இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, விவேகானந்தர், அரவிந்தர், அன்னை, இப்படி பல பேர் சொல்றோம் இல்லையா? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் சொல்படி அவர்கள் மனம் கேட்டது. ஆனா நீங்க உங்க மனம் சொல்படி நீங்கள் கேட்கிறீர்கள். ரெண்டு தான் வித்தியாசம். உங்கள் சொல்படி உங்கள் மனம் கேட்டிருந்தால் அவர்களை போல் நீங்கள் ஆகியிருக்கலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைதான் அவர்கள் மனம் கேட்டது. மனம் அவர்களுக்கு அடிமையாக இருந்தது, நீங்கள் மனத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ வாழ்க்கையில உயரணும், சாதிக்கணும், வெற்றிகளை அடையணும், ஒரு மாபெரும் மனிதன் ஆகணும், சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும், இதெல்லாம் ஆசை இருக்குது இல்லையா? ஆசை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஆனா ஆசை ஆசையாகவே நிற்கிறதை தவிர செயலுக்கு வரல. ஏன்னா உங்கள் ஆசையை உங்கள் மனம் செயல்பட விடுவதில்லை. அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இன்பமா இருக்கணும், எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லை?
மனம் உங்களை சந்தோஷப்பட விடாது. அது எப்போ உங்களை துக்கத்திலேயே வச்சிருக்கும். ஏன்னா அப்பதான் அதுக்கு நீங்க அடிமையாவீங்க. நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் அடிமையாயிடும். இதுதான் ஒரு சீக்ரெட். எப்பனா நீங்க நான் இது வரைக்கும் சந்தோஷமாவே இருந்திருக்கிறேன்பா, எப்பயுமே நான் துக்கமா இருந்ததில்லை, கவலையா இருந்ததில்லை, வேதனையா இருந்ததில்லை, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் எல்லாம் கவலையோடு இருக்கிறீர்கள் இல்லையா? அதிக நேரம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள், ஏதோ டென்ஷன். என்னடா லைஃப் இது, ஏன் வாழறோம்னே தெரியல நமக்கு, இப்படி பல பேர் பிரார்த்தீங்க இல்லையா? இதுக்கு காரணம் உங்களுடைய மனம். உங்கள் மனமே உங்களுக்கு எதிரி, உங்கள் மனமே உங்களுக்கு விரோதி. அப்போ மனத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். எதை செய்தால் அந்த மனம் நம்முடைய சொல் பேச்சு கேட்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு உங்கள் மனம் உங்கள் பேச்சை கேட்பதற்குண்டான வழிகளை கண்டுபிடித்து அதை பயிற்சி செய்து விட்டால் மனம் உங்களுக்கு அடிமையாகிவிடும். அப்ப நீங்க தான் எஜமான். அப்போ உங்களால் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும். எந்த நேரமும் மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த நேரமும் ஆனந்தமா இருக்கணும் இல்லையா? உங்களுடைய சுய சொரூபம் ஆனந்தம்தான், அமைதிதான். ஆனா அது தெரியல, தெரிய விடாத மனம் உங்களை தடுக்கிறது. அந்த மனத்திரையை விளக்குங்கள், உங்கள் உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை அனுபவியுங்கள். வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிவிடும். புரிந்து கொண்டீர்களா?